Hi all, welcome to day 14. My question formation order part 2ல இன்னைக்கு இருக்கும். நேத்துக்கு நிறைய செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணி முடிச்சாச்சு. ஆல்ரெடி கத்துக்கிட்ட சென்டென்சஸ்ல இருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம ரிமைனிங் சென்டென்சஸ்க்கு வந்துட்டு கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ண போறோம். வேர்ப்ஸுக்கு, ப்ரொபோசிஷனுக்கு அண்ட் டிஸ்கிரிப்ஷனுக்கு. எப்ப வந்துட்டு இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் உங்களுக்கும் எனக்கும் வந்துட்டு ஒரு விக்டோரியஸான ஒரு கிளாஸா மாறப்போகுது அப்படின்னா when you actually speak. ஸோ நீங்க ஸ்பீக் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்க கண்டிப்பா பேசணும். நீங்க எழுதுற விஷயத்த கண்டிப்பா பேசணும். அப்படி மட்டும்தான் உங்களால வந்து உங்களோட ஸ்பீக்கிங்கை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இன்னும் வாட்ஸ்அப் குரூப் லைவ்ல போயிட்டு இருக்கு. நீங்க உங்களோட இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறது இல்லாட்டி நீங்க சாதாரணமா டே 1ல இருந்து இப்போ வரைக்கும் படிச்சதெல்லாம் நீங்க சொல்லணும் அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. ஐ ஆம் டீச்சிங். டீச் அப்படிங்கிறது நான் பண்ற ஒரு செயல். இங்கிலீஷ்ல செயலுக்கு நம்ம யூஸ் பண்ற வேர்ட் வந்து டூ. ஓகே, டூ சம்திங், இதை செய். ஐ ஆம் டீச்சிங் அப்ப நான் சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன என்கிட்ட கேட்பீங்க, நீ என்ன செய்யற. ஓகே, என்ன செயல் செய்யற. அப்போ நீ அப்படிங்கிறதுக்கு யூ ஆர் என்னவா மாறும், கொஸ்டின்ல ஆர் யூ அப்படின்னு மாறும். அடுத்தது என்ன அப்படிங்கிறதுக்கு வாட். நான் ஆல்ரெடி சொன்ன செயலுக்கு இங்கிலீஷ்ல நம்ம டூ அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நான் சொல்றது டீச்சிங் அப்படின்ட்டு நான் நிகழ்காலத்துல இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். சோ அதனால நீங்க டூ பக்கத்துல ஐஎன்ஜி போட்டு டூயிங் அப்படின்னு கேட்கணும். சோ வாட் ஆர் யூ டூயிங்? ஐ ஆம் டீச்சிங். சோ நான் உங்ககிட்ட யூ ஆர் லிசனிங் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா நீங்க என்கிட்ட என்ன கேள்வி கேட்பீங்க? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நீங்க என்ன கவனிச்சுட்டு இருக்கீங்க. யூ ஆர் லிசனிங். சோ நான் அப்படிங்கிறது ஐ ஆம், கொஸ்டின்ல வரும்போது ஆம் ஐ ஆம் மாறுது. வாட் என்ன அப்படிங்கிறது வாட் ஆ மாறுது. செய்கின்ற செயல் டூயிங். வாட் ஆம் ஐ டூயிங்? யூ ஆர் லிசனிங். இதே மாதிரி பாக்கி இருக்கிற சென்டென்சஸ நான் சொல்லல. இந்த தடவை நீங்களே வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ் நான் கொடுக்கறேன். நீங்க கொஸ்டின்ஸை ஃபில் இன் பண்ணுங்க. Okay, so உங்களுக்கான questions. What is she doing? She is drawing. What is he doing? He is singing. What is it doing? It is playing. What are they doing? They are playing. What are we doing? We are dancing. வேர்ப்ஸ் கத்துக்கிட்டோம். வேர்ப்ஸுக்கு இப்போ என்ன கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு போறோம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம பார்த்தது 3 விஷயங்கள். ஒரு பொருளை எடுத்துக்கிறோம், அதை வந்துட்டு அதோட கலர், அதோட சைஸ், அதோட ஷேப், இந்த 3 விஷயத்த பத்தி தான் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணோம். சோ அதே தான் நம்ம வந்து இன்னைக்கு கேள்வியா கேட்க போறோம். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. the ball is red in color. இதுல the ball அப்படிங்கிறது இங்க சப்ஜெக்ட், is அப்படிங்கிறது be verb, red in color அப்படிங்கிற இந்த 3 வார்த்தையும் நம்ம வந்துட்டு கலரை குறிக்கிற வார்த்தையா நம்ம அதை முழுசா ஒரு வார்த்தையா எடுத்துக்கிறோம். சோ ரெட் அப்படிங்கிறது தான் பாலோட கலர். சோ ரெட் இன் கலர் அப்படிங்கறத அந்த 3 வார்த்தையை நம்ம வந்து ஒரு வார்த்தையா இப்போ கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ இப்போ நான் சொல்லியிருக்கேன் கொஸ்டின் ஃபார்மேஷன்ல என்ன ஆகும், பி verb முன்னாடி வந்துடும் அண்ட் சப்ஜெக்ட் பின்னாடி போயிடும். அப்ப இப்ப இங்க என்ன ஆக போகுது, பி verb முன்னாடி போடுறோம், இஸ் அப்படிங்கிறது அண்ட் த சப்ஜெக்ட் த பால் அத பின்னாடி போடுறோம். பந்தின் நிறம் என்ன?
நிறம் என்ன அப்படின்னு கேட்கணும். சோ நிறம் அப்படிங்கிறதுக்கு கலர், என்ன அப்படிங்கிறதுக்கு வாட் அப்படின்னு சொல்லியாச்சு. சோ இங்க கொஸ்டின் என்னவா மாறப்போகுது அப்படின்னா, வாட் கலர் இஸ் த பால். இப்போ நீங்க யோசிக்கலாம், வாட் இஸ் த பால் அப்படின்னு கேட்கலாமே அப்படின்ட்டு. வாட் இஸ் த பால் அப்படின்னா பால் என்னவாக இருக்குன்னு அர்த்தம் மாறிடும். நேற்றுக்கு வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்ப பால் வந்து ஒரு பொருளா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய வரும். சோ அதனால வந்துட்டு வாட் கலர் இஸ் த பால், அதுதான் கரெக்டான சென்டென்ஸ். நிறத்தை நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். நிறம் இல்லாம கலர் அப்படிங்கிற அந்த வேர்ட் இல்லாம நீங்க சென்டென்ஸை எழுதக்கூடாது. ரெண்டாவது, the ball is medium in size. அப்ப இதுக்கு என்ன கேள்வி கேட்பீங்க? ஒன்னும் இல்ல, கலர் அப்படிங்கறத மாத்திட்டு சைஸ் அப்படிங்கிற வேர்டை இன்சர்ட் பண்ணா போதும். சோ the ball is அப்படிங்கறது is the ball அப்படின்னு சென்டென்ஸ்ல மாறி வரும். சப்ஜெக்ட் அண்ட் verb மாறி வந்தாச்சு. மீடியம் இன் சைஸ் அப்படிங்கிற இந்த 3 வார்த்தைகளை ஒட்டுக்கா எடுத்துக்கிறோம். அப்போ அத சைஸ பத்தி குறிக்குது. என்ன சைஸ் அப்படின்னு நம்ம கேட்கணும். அதுக்கு வேண்டி வாட் சைஸ் அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். சோ வாட் சைஸ் இஸ் த பால். சோ கலர் அண்ட் சைஸ் இப்படின்னா அடுத்தது ஷேப். த பால் இஸ் ரவுண்ட் இன் ஷேப். அப்ப இங்க என்ன வரும்? ஆப்வியஸ், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கலரோட இடத்துல நம்ம எப்படி வந்துட்டு சைஸ போட்டோமோ அதே மாதிரி ஷேப் போட போறோம். சோ வாட் ஷேப் இஸ் த பால்? த பால் இஸ் round in shape. அவ்வளவுதான் இந்த question. சோ நம்ம டிஸ்கிரிப்ஷன்ஸ்க்கான கேள்விகளை முடிச்சாச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது prepositions. preposition அப்படிங்கிறது வந்துட்டு 2 பொருளுக்கு இருக்கிற பொசிஷனை பத்தி சொல்லுது. எங்க இருக்கு அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொன்னேன். நம்ம இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். The ball is in the basket. இதோட தமிழ் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, பந்து கூடைக்குள் உள்ளது. இப்ப நான் பந்து கூடைக்குள்ளார இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன கேள்வி என்கிட்ட கேட்பீங்க? பந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருப்பீங்க. சோ இங்கிலீஷ்ல நம்ம எங்க அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ற வார்த்தை வேர். ஓகே, சோ இங்க எப்படி இது கேட்கணும் அப்படின்னா, the ball is in the basket. இப்போ the ball அப்படிங்கிறது சப்ஜெக்ட் இஸ் வந்துட்டு நம்மளோட be verb. in the basket வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லுது. சோ நம்ம கேள்வி கேட்கும் போது is the ball அப்படியே இருக்கு and எங்க அப்படிங்கிற கேள்விய முன்னாடி போடுறோம். where is the ball? the ball is in the basket. நம்ம இப்போ ஒவ்வொரு ப்ரொபோசிஷனுக்கும் தனித்தனியா கேள்வி கேட்கணுங்கிற தேவையில்லை. ஏன் அப்படின்னா வந்துட்டு எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டா போதும். உள்ள இருக்கு, வெளியே இருக்கு, மேல இருக்கு, எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஒரு கேள்விதான். சோ இதுதான் வந்துட்டு கேள்வி கேட்கிற ஃபார்மேட் ப்ரொபோசிஷன்ஸ்க்கு. நீங்க உங்களோட ஹோம் ஒர்க்கா உங்களோட ஆக்டிவிட்டி ஒர்க் ஷீட்ல இருக்கிற ஆக்டிவிட்டி மட்டும் பண்ணாம நீங்க உங்களை சுத்தி இருக்கிற விஷயங்களை ஃபர்ஸ்ட் வந்துட்டு எழுதுங்க. அண்ட் அந்த விஷயங்களுக்கு நீங்க எப்படி கேள்வி கேட்பீங்க அப்படிங்கறத நீங்களும் எழுத ட்ரை பண்ணி அதை சொல்லி பாருங்க. இந்த டாபிக் உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நாளைக்கு இதே மாதிரி வேற செட் ஆஃப் questioning sentences ஓட வரப்போறேன். லெட்ஸ் மீட் டுமாரோ. பை.